அப்போது லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, தொடக்க காலத்தில் நிலம் பழைய காலத்துக்கு பேருங்க மன்னர்கிட்ட இருந்துச்சு. மன்னர் என்ன பண்ணுவார்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களை அந்த விவசாய பண்ணக்கூடிய வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு அவங்க கையிலையோ இல்லைன்னா குறுநிலர் மன்னர்கள் கையிலையோ ஒப்படைப்பாங்க. இந்த ஏரியாவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த ஏரியாவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நிலம் என்பது எல்லாருக்கும் கையிலையும் இருக்காது. அந்த மன்னர் கையிலையோ அல்லது அதுக்கு கீழே ஒப்படைக்கப்பட்ட குறுநில மன்னர்கள் கையிலையோ அல்லது அந்த விவசாயம் பண்ணுறதுக்குன்னு சில அதிகாரிகள் மாதிரி வேளாளர்கள் அப்படின்னு சில இனத்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கையில் ஒப்படைச்சாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கீழே அந்த நிலத்தை எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த விவசாயம் பண்ணக்கூடிய கூலிகள் அவங்கக்கிட்ட வேலை வாங்குவாங்க. இவங்க ஓனர் மாதிரி ஜமீன்தார் மாதிரி இருந்துக்கிடுவாங்க. ஓகேவா? அதில் வரக்கூடிய விளைச்சல் வருமானம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு மன்னனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு மீதியை இவங்க சுருட்டிக்கிடுவாங்க. அப்புறம் இந்த குடியானவர்கள் இருக்கிறாங்களா, வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானத்தை கொடுப்பாங்க. அடிமை முறையில் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த காலங்கள் அடுத்தது வெள்ளைக்காரங்க ஆங்கிலேயருடைய ஆட்சியில் வருது. ஆங்கிலேயர் வரும்பொழுதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ஆசைப்படுறாங்க. எது வேணும், அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க வரியாக பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக சில முறைகளை அவங்க வகுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஜமீன்தார் முறை, மகள்வாரி முறை, ரைத்துவாரி முறை இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த வேளாண்மை விளைச்சலில் வரக்கூடிய வருமானத்தை பெறுவதற்காக அவங்க கொண்ட நடவடிக்கைகள் அல்லது அதனுடைய முறைகள். சரியா? ரைட். ஸோ காலங்காலமாக இருந்துகிட்டு இருந்த ஒரு முறையை இப்போ நிலம் யாருக்கு கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபருக்கு கையில் வந்துட்டு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் வந்துடுச்சு. அப்படி தானே? அப்போ இந்த முறையெல்லாம் அடிமை முறைகள் அப்படிங்கிற முறையெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம காலப்போக்கில் சட்டங்கள் இயற்றி பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த முறையை நம்ம ஒழிச்சிருக்கிறோம். ஜமீன்தாரி, ரைத்துவாரி, மகள்வாரி இந்த முறைகளெல்லாம் ஒழிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அதற்காக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராடி இருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த லேண்ட் ரீஃபார்மன்ஸ் ஆக்ட் கொண்டு வரதுக்காக பல முயற்சிகள் எடுத்துருக்கிறாங்க. இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அதே ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்புறமும் சொத்துக்கள் பணக்காரங்கள்ட்ட ஏகப்பட்ட அளவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு உச்சவரம்பே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு உச்சவரம்பை லிமிட் பண்ணணும். எல்லாமே ஒரு ஆளு கையில் இருந்தால் அப்போ அவன் விற்கவும் மாட்டாங்க, அப்போ அடுத்த மக்களுக்கு கிடைக்கவும் செய்யாது, ஏழை மக்களுக்கு அதை நிரம்பி சேரவும் செய்யாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உச்சவரம்பை நிர்ணயித்தாங்க. ஓகேவா? ரைட். இந்த மாதிரியெல்லாம் பல சீர்திருத்தங்கள் நிலம் சம்மந்தமாக நடந்திருக்கு. இன்னும் ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1952 வந்திருப்பேன். என்னென்னா, நில சீர்திருத்த சட்டம்னு ஒன்று. இது முக்கியமாக நமக்கு தெரியறதுக்காக ஃபஸ்ட்டே வச்சுருக்கிறேன். ஸோ பல எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ஆக்ட் தான் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட். நம்ம அதுலேருந்து போகிறோம். கதைகளை நான் மொத்தமாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஒரு கதையை. இன்னும் அந்தந்த முறைகள் இடையிடையே வரும், நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த நில சீர்திருத்த சட்டம் 1952 எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியும், லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கிறோம். நம்ம அப்படி தான் படிக்க போகிறோம் இன்னைக்கு. ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் படித்தா போதும் ஒரு பிடிஎஃப்ல. ஓகேவா? நீட்டாக அந்த பாயிண்ட் எப்பவும் தெரியணும். ரைட். அப்போ நில சீர்திருத்த சட்டம்னு தெரிஞ்சால் உங்களுக்கு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட்னு கேட்டாலும் 1952. சரி. அப்புறம் நான் சொன்ன கதைகள் தான் இருக்குது. வேளாண்மை உற்பத்தியை பெருக்கணும், வேளாண்மையில் ஈடுபடுபவர்களின் தொடர்புகள் செம்மைப்படுத்தணும், நில உடைமையை நெறிப்படுத்தணும். நில உடைமைனா என்னது? பணக்காரங்கள்ட்ட நிறைய நிலம் இருக்கும், பாவப்பட்டவங்கள்ட்ட இருக்காது, அதெல்லாம் நெறிப்படுத்தணும். அதற்காக நில சீர்திருத்தங்கள் தேவைப்பட்டன அப்படின்னு கொண்டு வராங்க. வேளாண்மையில் உற்பத்தியை பெருக்கணும், வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளவர்களின் தொடர்புகளை செம்மைப்படுத்தணும். அப்படின்னா என்னது? வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளவர்கள்னால் அந்த விவசாயிகளாக இருப்பாங்க, அவங்களும் அந்த பணக்காரர்களையும் கவர்மெண்ட்டையும் ஒரு தொடர்புக்குள்ளே கொண்டு வரதுக்காக பல சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அந்த கதை தான். இந்த நிலவுடைமை பல நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்தது, நிலவுடைமை சிக்கல். சரி, அதெல்லாம் தீர்த்துட்டாங்க ஓரளவு. ரைட். அதெல்லாம் கதையெல்லாம் வாசிச்சுடுங்க. என்ன இருக்கு பாருங்கள். நாடு விடுதலை அடைந்தவுடன் ஜமீன்தாரி முறையை ஒழித்தாங்க. ஓகேவா? நாடு விடுதலை அடைந்தவுடன் எந்த முறையை ஒழித்திருக்கிறாங்க? ஜமீன்தாரி முறையை ஒழித்தது. நேற்று நம்ம பார்த்தோமா?
ஓமந்தூரார் ராமசாமி இன்னைக்கு காலைல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோமோ? எஸ். அதில் தானே போட்டிருந்து ஜமீன்தாரி முறையை தமிழ்நாட்டில் ஒழித்தது அவர் தான் ஃபஸ்ட்டு 1947ன்னு பார்த்தோம். ஓகேவா, ஞாபகம் இருக்கா? ஓகேவா, அவருக்கு தான் என்ன வைக்க போகிறாரு ஸ்டாலின் அவர்கள்? சிலை வைக்க போகிறார். ஓகேவா, ரைட். அப்படின்னு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ரைட். தமிழ்நாட்டில் 1947 ஒழிச்சாங்க ஜமீன்தாரி முறையை. விடுதலை அடைந்தவுடன் வரிசையாக ஒழிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் இந்த ஜமீன்தாரி முறையை ஒரு சட்டம் இயற்றி ஒழிக்கிறாங்க. ஓகேவா, ரைட். அப்புறம் முக்கியமாக நீங்கள் சொல்ல போனோன்னா இந்த ஜேசி குமாரப்பா இவங்க தலைமையில் வேளாண்மை சீர்திருத்த குழு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழு யாருக்கு தலைமையில் அமைச்சாங்கன்னா ஜேசி குமாரப்பா. ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் முக்கியமான பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு லேண்டு ரீஃபார்ம் ஆக்ட்னு கேட்டால் 1952. அப்புறம் ஜமீன்தாரி முறை எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா, அதிகாரப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டதுன்னா விடுதலை அடைந்த பிறகு தான் ஒழிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒழிப்புக்கு காரணமான ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேசி குமரப்பா. இந்த வேளாண்மை சீர்திருத்த குழு ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க. இடைத்தரகர்கள் அதிகமாக இருப்பாங்க. இடைத்தரகர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே விவசாயிகள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. வாழை தென்னை ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விளைபொருளெல்லாம் எடுத்துகிட்டு சந்தைக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் இருப்பான். அவன் தான் யார்? இடைத்தரகர். அவன் வைக்கிறது தான் வேலை. அவன் மொத்தமாக ஒரு வண்டி லோடு போவோம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 தாரேன், இல்லைன்னா 5,000, 10,000 அப்படின்னு சொல்லி எனக்கு குத்து மதிப்பாக முடிச்சிருவான். ஏலம் போட்ட மாதிரி மொத்தமாக முடிச்சிருவான். அவன் தான் இடைத்தரகர். அதை வாங்கி அவன் நல்ல விலைக்கு விற்றுருவான் அடுத்தது. ஸோ அந்த இடைத்தரகர் முறையை ஒழிக்கணும். ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு லாபமே இருக்காது. அவங்ககிட்ட குறைஞ்ச ரூபாய்க்கு அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி கொண்டு இந்த தரகர் என்ன செய்வானா, நல்ல ரேட்டுக்கு விற்றுருவான். ஸோ அந்த இடைத்தரகர்கள்லாம் நீக்கணும். அப்போ தான் கிராம பொருளாதாரம் வளர்ச்சி வரும். இந்த சுரண்டலிருந்து நீக்கிட்டு கிராம பொருளாதாரம் அப்போ தான் வளர்ச்சியை நோக்கி போகும்னு சொன்னது இந்த ஜேசி குமரப்பா தலைமையில் அமைந்த வேளாண்மை சீர்திருத்த குழு. வேளாண்மை சீர்திருத்த குழு. ஓகேவா, ரைட். அப்புறம் அதனுடைய நோக்கங்கள் கொடுத்துருக்கு. இந்தியாவில் நில சீர்திருத்தத்தினுடைய நோக்கங்கள் என்னெல்லாம் இருக்குன்றிருக்கு. அதை நீங்கள் தான் ரீட் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்துக்கணும். நான் சொன்ன கதை தான். நிலம் வந்து எல்லார்ட்டையும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும், அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் அந்த இடைத்தரகரெல்லாம் அனுப்பணும், அவங்களாம் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த குத்தகைதாரர்கள், வாரதாரர்கள், பங்குதாரர்கள் ஆகியோரின் உரிமைகளெல்லாம் வெளிப்படணும். அது மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். குத்தகைதாரர்கள்னால் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் அவங்க குத்தகைக்கு எடுக்க முடியும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அந்த கதையெல்லாம் உள்ள இருக்கும், வாசித்து படிச்சுடுங்க. அப்புறம் அது முக்கியமான முறைக்கு இப்போ தான் வரும். பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த முறை ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இது வந்து ரொம்ப பழைய கதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ரீஃபார்ம் ஆக்ட், லேண்ட் ரீஃபார்ம் ஆக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன் 1952. முதல்ல மண்டலே இருக்கணும் இந்த பாடம். நில சீர்திருத்தம்னா நமக்கு தெரிய வேண்டியது 1952. அப்புறம் நீங்கள் தெரிய வேண்டியது ஜேசி குமரப்பா தலைமையில் ஒரு வேளாண் சீர்திருத்த குழு அமைக்கப்படுகிறது. அதில் இயர் போட மறந்துட்டேன். நீங்கள் அந்த இயரை ஒன்றும் கண்டுபிடிச்சி நோட் பண்ணி போட்டுவிடுங்க, இல்லைனா அடுத்த கிளாஸில் நான் போட்டுறேன். ஓகேவா, ஜேசி குமரப்பா தலைமையில் அமைந்த வேளாண்மை சீர்திருத்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இந்த 3 வகையான வரி வசூலிக்கும் முறை ஆங்கிலேயருடைய ஆட்சியின் பொழுது இதெல்லாம் ஒன்று ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, அப்புறம் ஒன்று ரயத்வாரி முறை அப்படின்னு இருக்கும். டாக்ஸேஷன், ஜமீன்தாரி சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன், மகள்வாரி சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன், அப்புறம் ரயத்வாரி சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஜமீன்தாரி முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் பாடத்தில் ஜமீன்தார் முறை வருது. அதே மாதிரி ஐஎன்எம்லேயும் வரும். ஓகேவா, அப்புறம் பாலிட்டியில் கூட ஸ்டார்டிங்கில் வரும். இவங்க வில்லியம் பெண்டிங் பிரபு அந்த மாதிரி அவருடைய இதெல்லாம் வரும்போது வருது. ஸோ 2-3 ஏரியாவில் இந்த ஏரியா வந்து நமக்கு கவர் ஆகுது. அதனால் ஒருவேளை ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் அவங்க இந்த டாபிக் கண்ணில் பட்டால் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தார் முறை, ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் லேண்ட் லாட் டெனட் சிஸ்டம் அப்படிங்கிறது யாரால், எந்த பிரபுவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு 1793 இயரம் படிச்சுக்கணும். ஸோ இந்த நிரந்தர ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. இவர் ஒரு சட்டம் அமல்படுத்துகிறாரு. அந்த சட்டத்துக்கு அப்புறம்
ஆங்கில அரசு உடனே அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சு என்ன முறையை உருவாக்குறாங்கன்னா ஜமீன்தாரி முறையை உருவாக்குறாங்க. இந்த முறையில் என்ன நடக்கும்னா, நமக்கு தெரியும் ஜமீன்தார்னா நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் யார், எம்பிஆர் நம்பியார்னு இருப்பார். அவர் தான் ஓனர், 5-6 பாவத்தில் போட்டு அடிப்பார், ரைட்டா? அதான் நிலச்சுவான்தார்கள், ஜமீன்தார்கள். அவங்க தான் நிலத்தின் சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. அந்த நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் அங்கே வசூலிக்கப்பட்ட அமௌண்ட்டில் எத்தனை ஒரு பங்கு அரசுக்கு செலுத்தப்படணும் ஜமீன்தார் முறையில்னு கேட்டால் 11 மொத்தம் 11 பங்கு வச்சு அதில் 10 பங்கு யாருக்கு கொடுக்கணும், ஆங்கிலேயர்களுக்கு அரசாங்கத்துக்கு செலுத்தணும். மீத தொகையை ஜமீன்தாரர்களுக்கான ஊதியமாக அவங்க பெற்றுக்கிடணும். ஓகேவா? இதுதான் ரூல். இந்த முறையை கொண்டு வந்தது தான் இந்த காரன்வாலிஸ் பிரபுவினுடைய நிரந்தர சொத்துரிமை சட்டம். நிரந்தரமாக அவங்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த ஜமீன்தாரர்களுக்கு. ஓகேவா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 10 பங்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு. அப்புறம் மகள்வாரி முறைக்கு வரேன். மகள்வாரி முறையில் எப்படின்னா, ஒரு இனக்குழு, மகள் இனம் அப்படின்னு போட்டிருக்கலாம். எங்கள் ஒரு குழுக்களாக இருப்பாங்க. இப்போ அந்த குழுக்களுக்கு கொஞ்சம் லேண்டை கொடுத்துருவாங்க. அவங்க சேர்ந்து அதில் விவசாயம் பண்ணுவாங்க. இல்லைன்னா தனித்தனியாக விவசாயம் பண்ணால் கூட அந்த குழு தலைவர்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் அந்த வருவாயெல்லாம் வசூல் பண்ணி என்ன பண்ணுவார்னா கொண்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பார். இது ஓரளவு ரொம்ப அடக்குமுறையாக இருந்தது மாதிரி இல்லை, நார்மலாக இருந்து. அந்த ஜமீன்தார் முறை தான் ரொம்ப விவசாயிகளை போட்டு அடக்குமுறை பண்ணுவாங்க. ரைட்டா? ரைட். இந்த மகள்வாரி முறை முதல் முறையாக எப்போ வந்துச்சுன்னா 1822ஆம் ஆண்டு. யாருடைய அது கேட்பாங்க, இந்த மெக்கன்சின்னு ஒரு ஆள், மெக்கன்சியால் உருவாக்கப்பட்டு, சரியா? ஹோல்ட் மெக்கன்சியால் உருவாக்கப்பட்டது. அதில் ஒரு சின்ன ரீஃபார்ம் பண்ணுவார். யார்? இந்த வில்லியம் பெண்டிங் பிரபுங்கிறவர் 1833 ஒரு சின்ன ரீஃபார்ம் அதில் சேஞ்சஸ் பண்ணுவார். ஓகேவா? அப்போ மகள்வாரி முறைனா 1822. ஓகேவா? ஹோல்ட் மெக்கன்சி ஆப்ஷனில் ஹோல்ட் மெக்கன்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா இவர் இருப்பார். யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு இருப்பார். ஓகேவா? ரைட். அப்போ இதில் மெக்கன்சி இருந்தால் மெக்கன்சியை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதில் மாற்றங்கள் செய்தவர் தான் யார்? பெண்டிங் பிரபு. எந்த வருஷம்? 33ஆம் ஆண்டு. சரியா? ரைட். முக்கியமாக இது எந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவினுடைய மேற்கு மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வடமேற்கு மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப், ஹரியானா அந்த ஏரியாக்கள் மேப்பில் பார்த்தா தெரியும். இந்த ராஜஸ்தானுக்கு இந்த சைடில் மேலே வடமேற்கு மாகாணங்கள். அப்புறம் மத்திய மாகாணங்கள்லாம் அந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரிப்பட்ட பகுதிகள்லாம் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நில வருவாய் முறை தான் இந்த மகள்வாரி முறை. ஓகேவா? அப்போ இதுவரைக்கும் நீங்கள் படித்தது என்ன படிச்சீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்ட் படிச்சீங்க, நில சீர்திருத்த சட்டம் 1952. அப்புறம் ஜேசி குமரப்பா வேளாண்மை சீர்திருத்த குழு, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் எல்லாரையும் நீக்க சொன்னார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆதி காலத்தில், அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் 3 வகைகளில் அரசு வரி வசூல் பண்ணிச்சு. ஒன்று ஜமீன்தாரி முறை, இன்னொன்று மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை. ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவான்தார் முறைங்கிறது 1793. இது வந்து காரன்வாலிஸ் பிரபு. இது வந்து நிலச்சுவான்தார்கள் தான் ஓனராக இருப்பாங்க, நிலத்தின் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அதில் 11ல் 10 பங்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? மகள்வாரி முறை பார்த்தோம். மகள்வாரினா இனக்குழுக்கள் சேர்ந்து விவசாயம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுப்பாங்க. அதை அறிமுகப்படுத்தியவர் ஹோல்ட் மெக்கன்சி 22. ஹோல்ட் மெக்கன்சி 22. சரியா? ஹோல்ட் மெக்கன்சி 22 இப்படி படிக்கணும். ஹோல்ட் மெக்கன்சி 22 இப்படி ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா அப்போ மெக்கன்சி ஞாபகம் வரும். இல்லைனா மகள்வாரி 22. சரியா? மகள்வாரி 22 அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மாடலில் படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் ஞாபகத்தில் வரும். 2233 ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 22ல் ஹோல்ட் மெக்கன்சி, 33ல் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேவா? ரைட். அப்போ ஹோல்ட் மெக்கன்சின்னு சொல்ல விடாது, ஹோல்ட் மெக்கன்சி 22 அப்படிங்கிற பேராக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அப்புறம் ஏன் வந்து வில்லியம் பெண்டிங் இதில் குறுக்கிடுறாருன்னா, அவர் ஆரம்பத்தில் வரி அதிகமாக வாங்கியிருக்கிறார். ஹோல்ட் மெக்கன்சி போட்டது 80% அல்லது அதற்கு மேல் வரி விதிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் அந்த வில்லியம் பெண்டிங் பிரபு கொஞ்சம் இலகுன மரசுக்காரர் பொழுது, அவர் தானே இந்த சதி ஆக்டெலாம் கொண்டு வந்தார். அதனால அவர் இந்த விதிமுறைகளை சற்று தளர்த்துக்கிறார். ஓகேவா? குறைக்கிறார். ரைட். இது
அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எந்த ஏரியாவுக்கெல்லாம் விரிவுபடுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் மற்றும் பஞ்சாபிற்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவு பண்ணுறாங்க. இது முதன்முறையாக எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு நான் தேடணும்னு நினச்சேன், கொஞ்சம் விட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதனால் அதை விட்டேன். நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிருக்கேன் சரியா? நான் அடுத்த கிளாஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா மெசேஜ் போடுங்க. மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது நோட் பண்ணி வச்சுடுங்க. சில பாயிண்ட்ஸ் நான் எடுக்கணும்னு நினைப்பேன், கடைசியாக உங்களுக்கு டைம் ஆயிரும். 9 மணிக்குன்னு சொல்லுவேன், 9:05 தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் தோணும், ஆனால் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் மாற்றணும், 2-3 புத்தகம் பார்த்து எடுக்கணும். அப்படிங்கும்போது டைம் இழுத்துருது. சரி, நான் இதெல்லாம் பார்த்து எடுக்கணும்னு வச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். நோட் பண்ணிவிடுங்க. இது எங்கே விரிவுபடுத்தப்பட்டதுன்னா மத்திய பிரதேஷ் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அது ஃபுல்லாகவே வட மேற்கு மாகாணங்களில் விரிவுபடுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். பஞ்சாப் ஹரியானா மறுபடியும் மத்திய பகுதிகளுக்கும் வந்துச்சு. இது வடமேற்கு மாகாணங்கள் தான் இங்கேயும், பஞ்சாப் மற்றும் மத்திய மாகாணங்கள் தான் இங்கேயும் கொடுத்துருக்கா. ஓகே ரைட், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மத்திய பிரதேசத்திற்கும் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிராம மக்களான குழு சொன்னோம்ல, கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவினர் நிலத்தினுடைய சொந்தக்காரர்களாக இருப்பாங்க, தனிநபர் கிடையாது. ஒரு குழுவினர் தான் நிலத்தினுடைய சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். இதுதான் மகள்வாரி முறை. அந்த குழுவினர் அவங்களுக்குள்ளே நிலத்தை என்ன செய்வாங்கன்னா, நீ இவ்வளோ ஏரியாவில் விவசாயம் பண்ணுடா, டேய் நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன், நீ இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்துக்க. யாரோ கிராஸ் ஆகுறாங்க, யார் எதுவும் கேட்குறீங்களா? இல்லை ரைட். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த மகள்வாரி. ஓகேவா ரைட். அவர் வந்து கிராம தலைவர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் தான் கிராம தலைவர். இவர் தான் சமீந்தார் மாதிரி ஆக்ட் ஆவார். அதுக்கு பேர் லம்பார்டர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, லம்பார்டர். லம்ப அடிச்சுட்டு போவார். ஓகேவா, அதுதான் கிராம தலைவர். வரி வசூல் பண்ணிவிட்டு அரசாங்கத்திற்கு கொண்டு சமர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பேற்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லம்பார்டர் அப்படிங்கிற தலைவர். சரி, அப்புறம் 3வது முறை ரயத்துவாரி முறை. ரயத்துவாரி முறையை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மதராஸ் மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு வரும். ஓகேவா, அப்போ இந்த ரயத்வாரி முறைங்கிறது தமிழ்நாட்டில் தானே சார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? ஆமாம், தமிழ்நாடு தான். மதராஸ் தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி சார், சரி. ஓகேவா, நான் வேற எதுவும் சொன்னேன்னா? இல்லை, சென்னைன்னு சொன்னீங்கல்ல, அதான். சென்னை தமிழ்நாடு, நான் அந்த இதில் சொல்கிறேன், சென்னை மாகாணம் அந்த காலத்தில். ஓகேவா, இப்போ அது தமிழ்நாடுன்னு பேர் நம்ம அப்படி போட்டோம். இப்போ தமிழ்நாடுன்னு மாற்றிட்டோம். அந்த காலத்தில் அது வந்து எப்படி தான் சொல்லுவாங்க, ஆங்கிலேயர் இருந்த ஆட்சி பண்ணிட்டு ரயத்வாரி முறை இருக்கும்பொழுது சென்னை மாகாணம் அல்லது இந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ரைட்ஸ், தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேவா ரைட்ஸ், பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க. ஓகே, அப்போது முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் எங்கெல்லாம் விரிவுபடுத்துகிறாங்க பாருங்கள். மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க்கு, கிழக்கு பஞ்சாபு, மத்திய பிரதேஷ், இதெல்லாம் மேட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1820. சார் தாமஸ் மன்ரோ, இதுவும் கிளியராக இருக்கணும். இந்த ரயத்வாரியிலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது பார்த்துருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த பாயிண்டாலாம் ஞாபகம் வச்சுருங்க. 1820 சார் தாமஸ் மன்ரோ தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்தது. இங்கே என்னென்னா விவசாயிகள் தனித்தனியாக விவசாயம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக விவசாயிகளுக்கு இதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எங்கே கட்டுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. ஓகேவா ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது 3 முறைகள். அதில் கார்ன்வாலிஸ் பிரபுனா 1793 ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் 18 தான் வரும். மகள்வாரி 1822, அப்புறம் 1833 லார்டு ஹோல்ட் மெக்கன்சி, அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரயத்வாரி முறைனா 1820 மெட்ராஸ் மற்றும் பாம்பாய் மாகாணங்களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, மெட்ராஸில் மட்டும் இது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு இல்லை, இன்னொரு புக்கில் எப்படி கொடுத்துருக்குன்னா மெட்ராஸ் மற்றும் பம்பாய் மாகாணங்களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு. ஓகேவா, 2 இடத்துக்கு பிளான் போட்டிருக்கு. நான் மெட்ராஸ் மாகாணம் அப்புறம் பம்பாய் மாகாணத்துலேயும் இது அறிமுகப்படுத்தினதா இன்னொரு புத்தகத்தில் இருக்குது கண்டென்ட். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துடுங்க. சரியா, ஓகேவா ரைட். இன்னொரு புத்தகத்தில் இந்த முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மகாராஷ்டிராவுக்கு விரிவுபடுத்தப்பட்டதுன்னு இருக்குது. ஓகேவா, 2 இது இருக்குது. நீங்கள்
ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஃபாலோ பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்படுன்னு அப்படியே படிச்சுக்கிடுங்க. சப்போஸ் தமிழ்நாடே இல்லைன்னா ஆப்ஷனில் பம்பாய் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பம்பாய்னு எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். ரைட், ஓகேவா? அப்புறம் சீர்திருத்தத்துக்குள்ளே வருவோம். நில உச்சவரம்பு சட்டப்படி ஃபஸ்ட்டு ஒரு நில உச்சவரம்பு சட்டம் ஒன்று ஆக்ட் ஆகுது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கு. சரியா? நம்ம அதனால் எந்த மொத்தமானு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 15 ஏக்கராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நில உச்சவரம்பு எவ்வளோ இருக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவருக்கு கையில் மேக்ஸிமம் எவ்வளோ தான் நிலம் இருக்க முடியும்னா 15 ஏக்கர். ஓகேவா? ரைட். அது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். இந்தியா முழுமைக்கும் எல்லாருக்கும் 15 ஏக்கர்னு கிடையாது. அந்த மாநிலத்தினுடைய வளம், அந்த நிலப்பரப்பு, சில இதில் மக்களே இருக்க மாட்டாங்க. அந்த ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும். அப்போ வந்து ஒருத்தன்ட்ட 15 ஏக்கர் கொடுத்தாச்சுன்னா மீதி தான் கிடக்கும். அவனுக்கெல்லாம் ஒரு 150 ஏக்கர் அடிச்சு விடு வச்சிக்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ நிர்ணயம் பண்ணாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா 15 ஏக்கராக நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு தெரியும் 1974ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதில் வந்து 34வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வராங்க. மாநில உச்சவரம்பு சட்டங்கள், இது 34வது திருத்த சட்டத்தில் இது முக்கியமான ஒரு ஆக்ட். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்க்கணும். 34th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருத்தி அமைக்கப்பட்ட மாநில உச்சவரம்பு சட்டங்கள் இதை கொண்டு எங்கே கொண்டு வைக்கிறாங்கன்னா டேபிள் 9க்கு கீழே கொண்டு வைப்பாங்க. ஓகே, 9வது அட்டவணையில் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு அதில் வைக்கிறாங்க. மாநில நில உச்சவரம்பு சட்டங்கள் திருத்தத்தை 34வது திருத்தத்தின்படி. ரைட். அப்புறம் நில உச்சவரம்பு சட்டம் அது எந்த வருஷம்னா பார்த்தீங்கன்னா 1972. இதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி தான் எங்கே கொண்டு வைக்கிறாங்க? 9வது அட்டவணையில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ நில உச்சவரம்பு சட்டம் 72. நீங்கள் முதல்ல பார்த்தது நில சீர்திருத்த சட்டம், அது ரீஃபார்ம் ஆக்ட். இது சீலிங் ஆக்ட்னு வரும். லேண்டு சீலிங் ஆக்ட் தானே? ஆமாம், லேண்டு சீலிங் ஆக்ட் 72. ஓகேவா? லேண்டு சீலிங் ஆக்ட்னா 72, லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட்னா 52. மாற்றி போட்டுறக்கூடாது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஜூலை மாதம் 72வது வருஷத்தில் முதலமைச்சர்கள் மாநாடு ஒன்று கூட்டியிருக்கானுங்க. இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான உச்சவரம்பு இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்குள்ளலாம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1972 ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. சிஎம் மீட்டிங்ஸ் போட்டு அதில் புதிய கொள்கைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அதில் வந்த சில முக்கியமான அம்சங்கள் தெரிஞ்சு வச்சுருங்க. 1972ஆம் ஆண்டில் ஒரு கூட்டம் போட்டு அதில் ஒரு சில தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் நிலம் வைத்துக் கொள்ள வேண்டிய அளவு எவ்வளவு என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்புறம் ஒரு குடும்பத்துக்குன்னு பார்த்துருக்குறாங்க. அதன் பிறகு நில உச்சவரம்பு அளவை பாசன நிலங்களுக்கு 18 ஏக்கராகவும் மானாவாரி நிலங்களுக்கு 54 ஏக்கர் என்றும் நிர்ணயித்திருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் எல்லாரும் கலந்து ஆலோசித்து, பாசனம்னா விவசாய நிலங்கள் ஒரு 18 ஏக்கர் வச்சுக்கிடுங்க, மானாவாரினா மழை பெஞ்சா மட்டும் விவசாயம் நடக்கும்ல, அதுக்கு ஒரு 54 ஏக்கர் என்றும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா? 1854. அப்புறம் பினாமி பெயர்களில் நடைபெற்றிருக்கும் நில மாற்றங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு பேர்லையாவது சொத்தை அதிகமாக இருக்குன்ட்டு என்ன செய்வாங்க, பினாமியில் சொந்தக்காரன் அண்ணன் அப்படி சித்தப்பா பெரியப்பா அப்படின்ட்டு யாருக்கு பேர்லையாவது எழுதி மாற்றிடுவாங்க. அதெல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அப்புறம் இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டம் எந்த 2 மாநிலங்களை தவிர்த்து மீதிக்கு அமுல்படுத்தப்பட்டதுன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். கோவாவிலையும் வடகிழக்கு மாநிலங்கள் தவிர, வடகிழக்கு மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அந்த அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா அப்படிலாம் இருக்குல்ல, இந்த மாநிலங்கள்னு சொல்லுவாங்க வடகிழக்கு மாநிலங்கள். அதை தள்ளி கோவா, இந்த சைடில் கோவாயும் தள்ளி மீதி எல்லா மாநிலங்கள்லேயும் நில உச்சவரம்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ரைட். அப்புறம் நம்ம முக்கியமான ஒரு இயக்கத்துக்கு வரோம், பூமிதான இயக்கம். ஆச்சாரியா வினோபாவே, ஆச்சாரியா வினோபாவே முக்கியமான ஒரு இயக்கம். பூமியை தானமாக வாங்குவார். பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட அலைஞ்சு என்ன பண்ணுவார், ஐயா உங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சொத்தை கொஞ்சம் தாங்க, ஏழைகளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், அப்படியே போவார் நடந்து. ஓகேவா? அதுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு 1951.
பூமிதான இயக்கம் எந்த இதில் தொடங்கினாங்கன்னா போச்சாம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஃபஸ்ட்டு இதை தொடங்குறார். ஓகேவா, ரைட்ஸ். யார்? இந்த ஆச்சாரிய வினோபாவே, ஏப்ரல் மாதத்தில். ரைட்டா? நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். அங்கே போய் நிலச்சுவார்ந்தார்கள் இருப்பாங்களா, பெரிய பெரிய பணக்காரன், அவன்கிட்ட போய் 1/6 நிலத்தை தானமாக கேட்டு சுமார் 4 மில்லியன் ஏக்கர்களை நன்கொடையாக வாங்கியிருக்கிறார். பரவாயில்ல, 4 மில்லியன் ஏக்கர்களை நன்கொடையாக பெற்றிருக்கிறார். 1/6 நிலத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க. அதிகமாக அதெல்லாம் வச்சுருப்பாங்க, எங்கே கிடக்குன்னே தெரியாது அவனுக்கு, கிலோமீட்டர் கணக்கில் இருந்திருக்கும். அப்போ ஒரு 6 பங்கு நிலத்தில் 1 பங்காவது எங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படின்ட்டு இந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், இந்த ஒரு மனிதர் ஊராக போய் வாங்கியிருக்கிறார். 4 மில்லியன் ஏக்கர்களை நன்கொடையாக வாங்கியிருக்கிறார். எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். 2 லட்சம் விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அப்போ இவரெல்லாம் நம்ம முதன்மையாக வச்சு பார்த்துருக்கணும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். 2 லட்சம் விவசாயிகளுக்கு அதை பகிர்ந்து அளிக்கப்பட்டதான். ரைட்டா? அந்த நிலங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அப்படி தானமாக பெறப்பட்ட நிலங்களை யாருக்கும் விற்க முடியாது. அப்படி நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. பார்த்துடுங்க. இங்கே இருக்கு. தமிழகத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். 28,126 ஏக்கர் நிலம் தமிழகத்திலே இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது 2 லட்சம் பிரிச்சாரில் அதில் ஒரு 28,126. ஃபஸ்ட்டில் 28, லாஸ்ட்டில் 26. ஞாபகம் வச்சுடுங்க, அவ்வளோதான். இடையில 1. 28 26 1ங்கிறது பிரிக்குது. ஓகேவா, ரைட்ஸ். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் போட்டிருக்க பாருங்க ரூல்ஸ். இந்த இயக்கத்திடமிருந்து பெற்ற நிலத்தை, எந்த இயக்கம்? இந்த பூமிதான இயக்கத்திலிருந்து பெற்ற நிலத்தை சம்பந்தப்பட்ட பயனாளிகள் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஒரு பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் வேறு யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது, யாருக்கும் வழங்கப்படவில்லை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பூமிதான நிலங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கெடுத்து அதனுடைய நில மதிப்பை 0ன்னு மாற்ற செய்கிறாங்க. சரியா? ஏன்னா நிறைய நிலத்தை ஏற்கனவே ஆட்டையை போட்டாச்சு. ஸோ அந்த பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகங்களில் பூமிதான திட்டத்தில் இருக்க சார்பதிவாளர் அலுவலகங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகத்தில் பூமிதான திட்டத்தில் வழங்கப்பட்ட நிலத்தெல்லாம் இனம் கண்டறிஞ்சு அதை வந்து விற்பனை செய்ய முடியக்கூடாது, வேறு யாருக்கும் விற்பனை செய்ய முடியாத வகையில் அதனுடைய மதிப்பை வந்து 0ன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு வாரியம் ரெடி பண்ணியிருக்காங்க, பூமிதான வாரியம். எங்கே இருக்குது? தமிழ்நாடு பூமிதான வாரியம்னு ஒரு அமைப்பையே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, ரைட்ஸ். தமிழ்நாட்டினுடைய நில உச்சவரம்பு சட்டங்கள், குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டங்கள் என்னெல்லாம் ஏற்கனவே வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சட்டம் அடிக்கடி நமக்கு தெரியணும். குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ஓகேவா, குறைந்தபட்ச ஊதிய சட்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கும், 1948. ஓகே, இது ஒரு முக்கியமான ஆக்ட் ஆகும். சரியா? நம்ம கொஞ்சம் ஆக்ட் தனியாக படிப்போம், லாஸ்ட்டில் நிறைய ஆக்ட் தனியாக படிப்போம். அதில் ஒரு முக்கியமான சட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்கு நிறைய தடவை. ரைட். அப்புறம் தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா, தமிழ்நாடு குத்தகை எடுப்பாங்களா, வாடகை, இந்த ஒரு நிலத்தை குத்தகை எடுத்து அதில் இது பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் 1955 போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம். நமக்கு 1955 ஒன்று தெரியும், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தெரியும். ஓகேவா, அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஸோ இந்த 55ங்கிறது உங்களுக்கு இந்த படிக்கும்போது 2-3 சட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா, குடியுரிமை சட்டம் 1955, அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, அப்புறம் தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955. ஓகேவா, அது ரெண்டாக போட்டிருக்காங்க. டெனருக்குன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க, குறிப்பிட்ட காலத்திற்கு குத்தகைதாரர் நிலத்தில் வேளாண்மை செய்வதற்கான உத்தரவாதம். அப்புறம் ஃபேர் 2ன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுமே ஒரே சட்டத்துக்குள்ள வரக்கூடியதான். ஓகேவா, ரைட்ஸ். அப்புறம் தமிழ்நாடு பூதான் யக்னா சட்டம்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு பூதான் யக்னா. இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் இயர் கேட்பாங்க. ஓகேவா, அதனால் கிளியராக படித்து வைக்கணும், இயர் ஆகணும், கிளியராக படிங்க. ஓகேவா, தமிழ்நாடு பூதான் யாக்னா சட்டம் அப்படிங்கும்போது 1958. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னு கேட்டாங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், காதி, தமிழ்நாடு காதி, மினிஸ்ட்ரி ஆஃப் காதின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே இந்த தமிழ்நாடு பூதான் யாக்னாங்கிற சட்டம் அந்த அமைச்சகத்தின் கீழே தான் இது செயல்பட்டுருக்கு. பூதான் யாக்னா அந்த அமைப்பு.
அப்போ உங்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் தெரியணும். குறைந்தபட்ச ஊதிய சட்டம்னா 48ன்னு தெரியணும். குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம்னா 55ன்னு தெரியணும். அப்புறம் பூதான் யாக்குனா, தமிழ்நாடு பூதான் யாக்குனாங்கிறது 58ன்னு தெரியணும். ஓகேவா? என்ன இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் உச்சவரம்பு சட்டம் தான் 1961. தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் நில உச்சவரம்பு சட்டம் 1961 என்ன சொல்லுதுன்னா, நில உச்சவரம்பை 15 ஏக்கர்களாக நிர்ணயித்தது. இதுதான் நமக்கு ஒரு தனிநபருடைய சொத்தினுடைய அளவு எப்படி இருக்கணுமா, 15 ஏக்கர்னு இருக்கணுங்கிறத நிர்ணயித்தது தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள். தமிழ்நாட்டுக்கு 15 ஏக்கர்னு போட்டாங்களா, அது எந்த சட்டம்னா இந்த இருக்குது 1961. அப்புறம் தமிழ்நாடு வேளாண் தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அது 69. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 48ன்னு படிச்சிங்க. ஓகேவா? அதே வேளாண் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதிய சட்டம் கொடுக்கணுங்கிறது எப்போ போட்டிருக்காங்க, 69. 69னா அவங்களுக்கு பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் ஞாபகம் வரும். யார், ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து போவார், அவருக்கு பதிலாக யார் பொறுப்பேற்பா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிதானா, ஹிதேத்துல்லாவா, ரைட்ஸ், அவங்க குடியரசுத் தலைவர் ஆக்ட் ஆவாங்க 1969. ஓகேவா? ரைட்ஸ். இதே வருஷம் தான் அண்ணாதுரை இறந்து போவார் 1969. கருணாநிதி முதலாக ஆட்சியில் வருவாரா 69. ஓகே, ரைட். அப்புறம் தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள்னா இருக்குது. தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் நில உச்சவரம்பு சட்டம் இங்கே பாருங்கள், இங்கே 71 72 71லேருந்து 72. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் நில உச்சவரம்பு சட்டம் 72 அல்லது 71. 71லேருந்தே போட்டு 72ன்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பேர் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிற கொண்ட ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நில உச்சவரம்பாக 15 ஏக்கர் வச்சுக்கலாம். 5 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி, அம்மா அப்பா 3 பசங்க இப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா தாத்தா பாட்டி ஏதோ ஒரு கணக்கில் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு 15 ஏக்கர் நீங்கள் நிலம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை 71 72 போடுறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒவ்வொரு நபர் இருந்தாங்கன்னா ஒரு நபருக்கு 5 ஏக்கர் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கலாம். இப்போ 6வது ஒரு நபர் பிறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு இப்போ சார்பாக என்ன வச்சுக்கலாம், ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு ஃபேமிலியில் சிலவங்க 8 10 9 பிள்ளைகள் இருக்கும் அந்த காலத்தில், அப்படி சொல்லி கூட்டிகிட்டே போக முடியாது. அப்படி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 30 ஏக்கர். இதை தாண்டவே கூடாது. எவ்வளோ மக்கள் இருந்தாலும் சரி தான், எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி தான், 30 ஏக்கர் எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. அதிகபட்சமாக 30 ஏக்கர் ஞாபகம் வச்சுருங்க. உச்சவரம்புமே 5 பேர் கொண்ட குடும்பமாக இருந்ததுன்னா இந்த 71 72 15 ஏக்கர். ஒரு நபருக்கு தலா 5 ஏக்கருங்கிற அதிகபட்ச அளவு 30 ஏக்கர் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேலும் பெண் குழந்தைகளுக்கு திருமண சீராக வழங்கும் பொருட்டு கூடுதலாக நீங்கள் எத்தனை ஏக்கர் வச்சுக்கலாம், 10 ஏக்கர் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சீர்திருத்த சட்டங்கள் ஒரு 7 இருக்குது தமிழ்நாடு சம்மந்தமாக. இதை வந்து கிளியராக படித்து வச்சுருங்க. அப்புறம் நம்ம முதல்ல படித்தக்கூடிய என்னது இருக்குது, நில சீர்திருத்த சட்டம் ஃபஸ்ட்டு போட்டது 1952. ஓகேவா? லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னா 52. தமிழ்நாடுன்னு சொல்லி போடும் பொழுது நீங்கள் அந்த 61 ஞாபகம் வச்சுருங்க. உச்சவரம்பு சட்டம் 61. தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் உச்சவரம்பு சட்டம் தான் 61. ஓகேவா? ரைட். ஓகேப்பா, அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எதை முடிச்சிருக்கோம், நில சீர்திருத்தத்தை மட்டும் முடிச்சிருக்கிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது, இந்த பசுமை புரட்சிலாம் எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம அடுத்தது இன்னொரு டாபிக் இருக்குல்ல, வேளாண்மைன்னு ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அந்த டைமில் பசுமை புரட்சியை உள்ளே கொண்டு வரேன். ஓகேவா? இன்றைக்கி எடுத்தால் முடிக்க முடியாது, பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். நான் பிடிஎஃப் தரேன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன ஆச்சு, ஏன் மங்களம் இருக்குது. ஓகே, இதை முக்கியமாக படிக்கணும் இந்த வாரம் எக்ஸாமுக்கு. நான் அடுத்தது மாற்றி தரேன் நீட்டான பிடிஎஃபாக. பசுமை புரட்சி ஒன்று இருக்குது, எம்எஸ் சுவாமிநாதன் தெரியும் உங்களுக்கு. இதை படிச்சுங்க. இந்த ஒரு அட்டவணையை மட்டும் சிலபஸில் இருக்கோ இல்லையோ அடுத்த வாரம் உள்ளது இந்த வாரமே படிச்சுக்கோங்க. பசுமை புரட்சிங்கிறது எம்எஸ் சுவாமிநாதன். அப்புறம் நீல புரட்சி. நீல புரட்சி எது சம்மந்தமானதுன்னா மீன் உற்பத்தி. ஒரு நோட்டில் கேட்பாங்க. இது ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக, இதில் மார்க்கு, அதனால தான் இது இம்பார்ட்டண்ட். நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1 மார்க் அடிச்சிடலாம். அதனால தான். தங்க புரட்சி. தங்க புரட்சினா என்ன சொல்லுவாங்கன்னா, தோட்டக்கலை தேன், தோட்டக்கலை பொருட்களுக்காகவும் தேனுக்காகவும் கொண்டு வந்த ஒரு புரட்சி தான் தங்க புரட்சின்னு அழைப்பாங்க. ஓகேவா? ரைட். கருமை புரட்சின்னு ஒன்று இருக்குது. கருமை புரட்சினா பெட்ரோலியம். கருமை புரட்சினா பெட்ரோலியம். சாம்பல் புரட்சி. சாம்பல்னால் உரம், அப்படி தானே? வீட்டில் சாம்பல் எங்கே தான் போடுவீங்க,
செடிகளுக்கெல்லாம் உரமாக தான் போடுவீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. சாம்பல் புரட்சிங்கிறது உரம். தங்க இழை, இழைனா நூல், ஃபைபர். அப்போ கோல்டு ஃபைபருங்கிறம்போது எது வரும் உங்களுக்கு? சணல் ஞாபகம் வரணும். சணல் உற்பத்தி. வெள்ளி இலைனா இப்போ என்ன வரும்? பருத்தி வரும். ஓகேவா? வெள்ளி இலைனா இருக்குது. வெள்ளி இலைங்கிறது பருத்தி. வெள்ளி இலைங்கிறது பருத்தி. வெள்ளி புரட்சின்னு தனியாக கேட்டாங்கன்னா இந்த முட்டை வரும். கோழியினுடைய முட்டை, கோழி பண்ணை, இதெல்லாம் வந்து எதில் கொடுக்குறாங்கன்னா வெள்ளி புரட்சி. இதனுடைய தந்தை யாருன்னு வர கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில், கட் பண்ணி எடுத்த புத்தகத்தில், இந்திரா காந்தி. ஓகேவா? வெள்ளி புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தின்னு சொல்லணும். பசுமை புரட்சியின் தந்தை நமக்கு தெரியும், எம்எஸ் சுவாமிநாதன். இந்த பசுமை புரட்சி 1966 தொடங்கப்பட்டது. ஓகேவா? ரைட். அப்புறம் மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எண்ணெய் வித்துக்கள், கோல்டு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஓரளவு எண்ணெயெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா மஞ்சள் புரட்சி. சிகப்பு புரட்சி, இதனாலே ரத்தம் சம்மந்தமானது. அப்போ இறைச்சி ஞாபகம் வைக்கணும். சிகப்பு ரத்தம், இறைச்சி, தக்காளி உற்பத்தி, இந்த ரெண்டையும் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ரெண்டையும் போட்டு. ஓகேவா? அப்புறம் வெள்ளி இலை புரட்சி நம்ம பார்த்துட்டோம், பருத்தி உற்பத்தி. அப்புறம் வட்ட புரட்சின்னு ஒன்று இருக்குது, உருளைக்கிழங்கு. இது இந்த புத்தகத்தில் இருக்குது, 11th புத்தகத்துலேயே, 12th புக்கில் புத்தகமாக எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இருக்குது. ஓகேவா? இதுமாதிரி 10thலேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். வட்ட புரட்சி, இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில். வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைன்னு போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு உற்பத்தி. அப்போ பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி எது வரும்னா தோல், கோகோ, இந்த ரெண்டையும் சேர்த்து பழுப்பு புரட்சின்னு சொல்கிறாங்க. கோகோனா சாக்லேட் தயாரிப்பாங்களா, அந்த பவுடர் கோகோ. அப்புறம் இந்த ஆடு மாடு இந்த இறைச்சிக்கு எடுத்துகிட்டு தோல் இருக்கும்ல, அது வந்து பழுப்பு புரட்சியில் கொண்டு வராங்க. அப்புறம் இளஞ்சிவப்பு புரட்சி, இறால். அப்புறம் வெங்காயம். அங்கே இறைச்சியும் தக்காளியும் பார்த்தீங்க சிகப்புக்கு. இங்கே இளஞ்சிவப்பு புரட்சினா நீங்கள் பிங்க் கலர் புரட்சிக்கு வந்து வெங்காயத்தையும் இறாலையும் சொல்லணும். அப்புறம் பசுமை புரட்சி, அப்புறம் பசுமை மாறா புரட்சி, ரெண்டுமே இவர் எம்எஸ் சுவாமிநாதன் கொண்டு வந்தது தான். ஓகேவா? இது 2014 2022 வரைக்கும் ஆக்ட் பண்ணது. பசுமை மாறா புரட்சி, சுற்றுச்சூழலை பாதிக்காமல் வேளாண் உற்பத்தியை அதிகரித்தலாம். அப்புறம் வெண்மை புரட்சி, பால். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் வெண்மை புரட்சினா என்னது வரும்? பால். அதனுடைய தந்தை யார்? வர்கீஸ் குரியன். ஓகேவா? கடைசியாக புரோட்டீன் புரட்சி 2014-20க்குள்ளே மோடி கொண்டு வந்திருக்கிறார். விவசாய உற்பத்தி தான் புரோட்டீன் புரட்சி. ஓகேவா? ரைட்டுப்பா. இன்றைக்கி நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு சின்ன டாபிக் பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். நில சீர்திருத்தங்கள் மட்டும், வேளாண்மை அடுத்த கிளாஸில். அப்போ அதில் வந்து இந்த புரட்சியெல்லாம் வந்துடும். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இரண்டாவது பசுமை புரட்சி, இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ரைட். இதெல்லாம் கொண்டு வருவோம். அப்புறம் நிறைய திட்டங்கள் வரும், விவசாயம் சம்பந்தமான வேளாண் திட்டங்கள், கிசான் கிரெடிட் கார்டு, அப்புறம் இந்த வேளாண்மை சீர்திருத்தங்களுக்காக சில ஆக்டெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கணும். ஓகேவா? ரைட். இந்த பிடிஎஃப் பண்ணி தாரேன். ஆனால் நீங்கள் இந்த பசுமை புரட்சி மட்டும் இதில் படிக்கண்டாம். ஓகேவா? இந்த வர எக்ஸாமுக்கு. ரைட். ஓகேப்பா. அடுத்தது கலைச்சொற்கள் பார்ப்போம். கலைச்சொற்களில் இந்த வாரம் நமக்கு என்ன வரும்னா ஜிஹெச் முடிச்சிட்டோம். ஜாகிரஃபியில் உள்ள கலைச்சொற்கள். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கம்மியாக இருக்குது, ஜேயும் கம்மியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, பாப்பா எத்தனை பேஜ் இருக்குது? ஆமாம், கொஞ்சம் பேஜ் தான் இருக்குது. அப்புறம் ஜேயை பார்த்தீங்கன்னா மொத்தமே அரை பேஜ் கூட இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்படி போகிறது ரொம்ப ரெண்டாக போனோன்னா முடிச்சிட மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கூட கேயும் சேர்த்துக்கலாம். கே எவ்வளோ பேஜ் இருக்குன்னா அதுவும் ஒரே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா IJKL வரைக்கும் சேர்க்க போகிறோம். ஏன்னா கம்மியாக தான் இருக்குப்பா. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரைட் பண்ணி முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பெட்டர். எல்லும் 3 பேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு கலைச்சொற்களை இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். நீங்கள் கலைச்சொற்கள் தான் ஒரு ஆள் வேலைக்கு போகிறதும் போகாதையும் முடிவு பண்ணுறது இந்த கலைச்சொற்கள் தான். போன தடவை நிறைய பேர் குரூப் 4ல் அவுட் ஆனதுக்கு காரணமே இந்த கலைச்சொற்கள் தான். புரியுதா? ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போனால் கண்டென்ட்டு அந்த பிடிஎஃப் தான் நம்ம எடுத்து வச்சு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட்டில் டெய்லி எக்ஸாம் போடுறதுக்கும் ரெடி பண்ணி விட்டுருக்குறோம். அதை ஒரு சில பேர் கரெக்டாக பண்ணுறாங்க, டெய்லி பண்ணுறாங்க. புரியுதா? டெய்லி பண்ணுங்கப்பா. எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட் படிப்பாக இருந்தாலுமே இதில் மாட்டியிருக்காங்க. ஸோ மறக்கவே கூடாது. அடிக்கடி நம்ம போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு கரெக்டாக அது நம்ம ஞாபகத்தில் வரும். இல்லைனா திரும்ப அந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கவே மாட்டீங்க.
6-7 புத்தகம் படிக்கணும். ஒரு புக்குக்கு 200 பேஜ் 300 பேஜ் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து முடிச்சிடும். இப்போ தான் நான் சீரிஸ் வடிவத்தில் போய்ட்டுருக்கேன், ABCDன்னு போய்ட்டுருக்கேன். அப்புறம் இன்னும் அடுத்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் அதனால் ஒரு குறைந்தது 5 லெட்ரு ABCDE பார்த்து எத்தனை பேஜ் வரும்னு ஒரு கணக்கு பார்த்து மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே ஒரு புக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். மொத்தம் 4 ஒரு புக்கை 4 வாரத்தில் முடிக்கணும். அப்படி முடித்தாதான் நம்ம கிளியர் பண்ண முடியும். பார்த்துடுங்க. வேலைக்கு போனோம்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கூட ஒரு வருஷம் இழுத்துறோம். பார்த்துடுங்க. ஒரே அட்டம்ப்டில் போனோம்னா நான் சொல்லக்கூடிய ஏரியாக்களெல்லாம் கவர் பண்ணிடுங்க. ரைட். அப்போ ஐ பார்ப்போம். நம்ம இன்றைக்கி என்னலேருந்து பார்க்கணும்? IJKL. ஓகேவா? நான் 4 குரூப்பில் அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும். IJKL. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு ஐயில் கொஞ்சம் போல் பார்ப்போம். நான் பார்க்குறது தள்ளி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நான் முக்கியமாக கொஞ்சம் பார்க்குறேன். ஐயில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் சம்மந்தமாக இருக்குது. ஐஸ் வச்சு வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பனி. ஓகேவா? பெல்ட்டுனா மண்டலம். ஐஸ் பெல்ட்டுங்கிறது மண்டலத்துலேருந்து தொடங்குறேன். ஐஸ் பிளிங்க். உங்களுக்கு ஒரு சில வார்த்தையை பார்த்தா இது கேட்கலாமா கேட்க முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐஸ் ஏஜ் காலம் அப்படின்னு படிப்பீங்க. ஐஸ் ஏஜ்னா பனி காலம், அது பனி யூலி காலம்னு சொல்கிறாங்க. பனி யூலி காலம். ஸோ பனி யூலி. ரைட். இந்த வார்த்தை தான் அங்கே இருக்கும். இந்த புத்தகத்தில் என்ன வச்சுருக்கானோ அப்படியே அங்கே கேட்குறான். அப்புறம் ஐஸ் வச்சு வரக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்த்துடுங்க. அப்புறம் ஐஸ் புஷ்ங்கிறது பனி அழுத்தமாக. அப்புறம் ஐஸ் ராஃப்டிங்கிறது பனி மிதப்பு. அப்புறம் வித்தியாசமான வார்த்தைகள் பனி பாலம், ஐஸ்பர்க். இதெல்லாம் ஜாகிரஃபியில் வரக்கூடிய வார்த்தைகள். ஐஸ் ஸ்ட்ரோம்னா உங்களுக்கு தெரியும். ஐஸ் ஸ்ட்ராம்ங்கிறது பனி புயல்னு தெரியும். ஓகேவா? ரைட். அப்போ அந்த பேஜை முடிச்சுக்கிடுவோமா? ஒரு முக்கியமானது வேறு என்னது இருக்குது? அடுத்து இந்த சைடு இம்ப்ரிகேஷன் என்னது? செதில் கட்டமைப்பு அல்லது ஒரு மலரினுடைய இதழ் அமைப்பு தான் இம்ப்ரிகேஷன் சொல்லுவாங்க. இம்ப்ரிகேஷன். அப்புறம் இலுவியம்னா கூழ்ம மண் அடிப்படிவு. கூழ்ம மண் அடியில் படியக்கூடியதை வந்து இலுவியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இம்பர்ஃபெக்ஷன்னா நமக்கு தெரியும், குறைபாடு உடையது இம்பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டு. அப்புறம் இம்ப்ரெஷன்னா நமக்கு தெரியும், இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? தாவர மண் சுவடு. சரியா? ஜாகிரபிக்கில் வார்த்தைகளுடைய மீனிங் வேறு மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து இதையும் படித்து வச்சுருக்கோம். இம்ப்ரெஷனுங்கிறது தாவர மண் சுவடு. அப்புறம் இம்பர்வியஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இம்பர்வியஸ்னால் என்னது? புகை இயலாதனா நீர் உள்ளே போக முடியாத. புகை இயலாதனா உள்ளே போக முடியாத ஒரு வார்த்தை தான் இம்பர்வியஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ரைட். அப்புறம் இன்க்ளினேஷன் நமக்கு தெரியும், சாய்வுன்னு தெரியும். இன்க்ளினேஷன்னா என்னது? சாய்வு. அப்புறம் இன்கோஹீரண்ட் ஒருங்கான்னு போட்டிருக்கு. ஒருங்கானா என்ன மீனிங்னு எனக்கே தெரியல. ஒருங்கா. சரியா? வித்தியாசமாக இருக்குது. இன்கோஹீரண்ட் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து கரண்டாக என்ன வார்த்தை வரும்னு பார்த்து பக்கத்தில் எழுதி வச்சுருங்க. ஓகே? உங்களுக்கு எந்த வார்த்தை புரியலையோ அதை இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதாக இருக்கும். 10 வருஷமோ 20 வருஷமோ தெரில. இன்கோஹீரண்ட்னா ஒருங்கா. அப்புறம் இன்கான்குருவஸ் ஒருமிக்காத. ஒருமிக்காத. ஓகேவா? ரைட். இந்த பேஜை முட்டுறேன், அடுத்த பேஜ் வரேன். நான் அப்படி கொஞ்சம் தான் பார்ப்பேன், நீங்கள் தான் ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் இன்செல்பர்க் எங்கேயோ கேட்டது போல ஒரு ஃபீலாக இருக்குதா? இன்செல்பர்க். செங்குத்து பெருமலை. இன்ஷோர் கரையோரம். இன்ஷோர்னது அந்த கடற்கரையோரம், அந்த மாதிரி கரையோரம், ஆற்றங்கரையோரம். இன்ஷோருங்கிறது கரையோரம். அப்புறம் இன்டர்காலேஷன் ஊடு கலத்தல். இன்டர்பெட்டட் இடைப்பொதிவுள்ள. அப்புறம் இன்டர்மோன்டேன்ங்கிறது மலைக்கு இடை. இன்டர்மோன்டேன். ஓகே. அடுத்தது இந்த சைடை விட்டுறேன், அடுத்த நாள். முதல்ல லெஃப்ட் சைடு மட்டும் முடிச்சுட்டு போகிறேன், நீங்கள் ரைட் சைடை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். அப்புறம்
இன்ட்ரூஷன் உங்களுக்கு தெரியும், ஊடுருவல் தெரியும். இன்ட்ரூஷன் ஊடுருவல், சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்டியூமெசன்ட், இன்டியூமெசன்ட் விரிவாகு. அயன் ஷாட் இரும்பு குண்டு, அயன் ஷாட் இரும்பு குண்டு. அப்புறம் முக்கியமானது அயனோஸ்பியர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன இருக்குது? ஓகே, அயனோஸ்பியர் சயின்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, அயனோஸ்பியர் ஜாகிரபிக்கில் படிச்சிருப்பீங்க. மின்ம மண்டலம், மின்ம மண்டலம், அயனோஸ்பியருக்கு மின்ம மண்டலம். அயனிகள் படிச்சிருக்கீங்களா? ப்ளஸ் மைனஸ், அந்த அயனோஸ்பியர்னு போட்டிருக்காங்க, மின்ம மண்டலம்னு போட்டிருக்கு. ஓகேவா? அப்புறம் இரேடியேஷன், இராடியேஷன்னா கதிரூட்டம். ரேடியேஷன் இருக்குல்ல, இரேடியேஷனுங்கிறது கதிரூட்டம், ஒளி. அப்புறம் ஐசோலோபார், இஸ்லோபார், ஐசோலோபாருங்கிறது சம அழுத்த வரை. இதெல்லாம் கேட்கலாம், ஐசோலோபார்லாம் படிச்சுக்கணும். ஐசோலோபாருங்கிறது சம அழுத்த வரை. அடுத்தது இந்த சைட்லேயே ஐசோஹெல், இதுவும் கேட்பாங்க. ஐசோஹெல் சம உவர்மை. இந்த சமன்னு வச்சு வர்றதெல்லாம் இந்த இதில் இருக்குது, ஜாகிரபிக்கிலே பாடத்துக்குள்ளே வருது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். அதில் முக்கியமாக பாடத்தில் வரக்கூடிய ஐசோசெல் இருந்து ஐசோஹியூம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முக்கியமான ஐசோ வச்சு வரக்கூடியதெல்லாம் படிச்சிருங்க. சம வெயில் கோடு, வெயில் அடிக்கக்கூடிய கோடு ஐசோஹியூம்னு சொல்கிறாங்க. ஐசோஹெல்ங்கிறது சம உவர்மை, உவர்ப்பு தன்மை இருக்கும்ல அது. அப்புறம் ஐசோமர், ஐசோமர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களும் தெரியும். ஒத்த அணு இணையும் அது ஐசோடோப்போ. ஐசோமர்னாலும் அந்த மாதிரி ஸ்டார் போட்டு வரோம்ல, ஒரே மாதிரி பட்டது ஸ்டார் போட்டு கதிரியக்கம் ஒரு ரேடியேஷன் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கவும் தெரியும். சம அணு எண் சேர்மம், அணு எண் சமமாக இருக்குமா, ஆனால் பொருள் வேறையாக இருக்குமா இருக்கும். ஐசோமர், ஆமாம், ஒன்றினுடைய ஐசோமர்னு சொல்லுவாங்க. ரைட், ஒரே ஃபார்முலா ஆனால் வேறு, அதனுடைய வேறு பொருளாக இருக்கும். ஐசோமர் சம அணு எண் சேர்மம், அதுக்கு ஐசோமருங்கிறது சம அணு எண் சேர்மம். அப்புறம் எல்லாம் படிச்சுக்கணும். முக்கியமாக ஐசோடேக், ஐசோடேக் சம காற்று வேகக்கோடு. ஐசோடேக் சம காற்று வேகக்கோடு. ஓகேவா? ரைட். அடுத்தது ஜே வந்துட்டோம், ஐக்கு அடுத்தது ஜே. இன்னைக்கு 2 எழுத்து பார்ப்போம். ஜாயிண்ட் பிளாக், ஜாயிண்ட்னா தெரியும், இணைந்த. பிளாக்குங்கிறது பாறைன்னு எடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் பிளாக். ஜிக்கிங், ஜிக்கிங்னா புடைக்கக்கூடியது, அரிசி புடைக்கிறாங்களா அந்த மாதிரி ஜிக்கிங் பண்ணுறதுனா புடைத்தல். ஜேடுங்கிறது என்னது? பச்சை மணிக்கெல்லாம் புதுசாக இருக்கா? ஜேடு, ஜேஏடிஇ, ஜேடு பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த கல். சிலவங்க கையில் மோதிரம் போட்டிருப்பாங்களா, அந்த மோதிரம், கல் மோதிரம். ஜேடுங்கிறது பச்சை மணிக்கல். அப்புறம் பளபளப்பு நிலக்கரி ஒன்று இருக்குது பாருங்கள், கடும் பளபளப்பு நிலக்கரி, அதுக்கு பேர் ஜெட் கோல். ஜெட் கோல், கோல்னால் உங்களுக்கு தெரியும் நிலக்கரி, ஜெட் கோல்னால் கடும் பளபளப்பு நிலக்கரி. அப்புறம் ஜே முடிஞ்சு, ஜேயில் கொஞ்சம் தான் இருக்குது. ஜுராசிக், ஜுராசிக்னா நம்ம ஜுராசிக் பார்க்குன்னு படி படம், அதே மாதிரி புவியிலோட அந்த காலம், புவி ஊழி வகை, புவியினுடைய பழைய காலம் ஜுராசிக், புவி ஊழி வகை. அப்புறம் ஜாயிண்ட், ஜாயிண்ட் வந்தாச்சுன்னா இணை, இணைன்னு வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜாயிண்ட் சிஸ்டம்னா பாறை கூட்டமைவு, பாறை கூட்டமைவு ஜாயிண்ட் சிஸ்டம். இது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சிஸ்டமாக இருக்கும் ஜாயிண்ட் சிஸ்டம்னா. இங்கே வந்து ஜாகிரபிக்கில் என்ன பேர் வந்திருக்கு? பாறை கூட்டமைவு. அவங்க அப்படி தலைப்பு வச்சு தான் கொடுப்பாங்க, புவியியலில் சிலது அப்படி கொடுத்து சிலது கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த மீனிங்கில் நம்ம இதை எடுத்துக்கணும். அடுத்தது கே வேண்டாப்பா, இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஐயும் ஜே ஒன்றும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தலை. ஐசோடோப்புன்னு தான் இருக்குது. ஐயோ, ஐசோடோப் கண்ணில் பட்டுச்சு. ஐசோடோப்பு, ஐசோட்ரோப்பிக்கு, ஐசோட்ரோப்பி இதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஐசோடோப்னா என்னது? ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் இது வந்து அணுக்கள் வந்து ஐசோடோப்புகள் எனப்படும். உதாரணம் கார்பன் 12, கார்பன் 14 படிச்சிருக்கீங்களா? கார்பன் 12 6 கார்பன் 6 12 சாரி 6 12, அப்புறம்
கார்பன் 6ல் 14 ஒத்த அணு எண் இருக்கும், வேறுபட்ட நிறை எண் இருக்கும். இதுதான் ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சயின்ஸ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, சயின்ஸுக்கு கடைசியாக ஒதுக்கும் கொஞ்சம் டைம். சரியா? ரைட். ஐசோடோப்னா ஓரக தனிமம், ஞாபகம் வச்சுருங்க. ஐசோட்ரோபிக்னா திசை சீர், ஒரு திசையில் சீராக இருக்கும், ஒரே திசையாக இருக்கும், திசை சீர். ஐசோட்ரோபி திசை சீர்மை, வித்தியாசம், ஒரு மை தான் வித்தியாசம் ஐசோட்ரோபிக்கும் ஐசோட்ரோபிக்கும். ரைட், ஓகேப்பா. இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிடுறேன்.